توكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد சாலைகளில் சருகுகளாய் வீழ்ந்து கிடக்கும் காய்ந்து போன இலைகள் மரத்தின் கிளைகளில் இருந்து யாருடைய உத்தரவை கொண்டு கீழே விடுகிறதோ அந்த எல்லாமல் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக اللهم صل على محمد وعلى محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ان نبي الله صلى الله عليه وسلم சொல்வார். மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்திக் கொண்டிருக்கிற இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தில் அல்லாஹுடைய உண்மையான அடியார்களாக இருந்து தனது உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் போராளிகளே, இந்தியா போன்ற பரிசமுதாய மக்களை கொண்டு வளம் பொருந்திய இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நன்னம்பிக்கையில் எங்களோடு இணைந்து எங்களின் இதயமாக இருந்து உணர்வுகளை வெளிப்படுத்திய ஆதி தமிழர் பேரவையை சேர்ந்த நிர்வாகிகளே, எங்களுக்கு பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, எங்கள் உரையின் மூலமாக அரசாங்கத்திற்கு செய்திகளை எடுத்துச் செல்ல வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களே, உளவுத்துறை அதிகாரிகளே, நெடுந்தூரத்தில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் தன் பங்களிப்பை பதிய வைக்க வந்திருக்கிற என் தங்கியத்திற்குரிய தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழிவுபடுத்தி இணையதளத்திலே குறும்படத்தை வெளியிட்ட டான் ராத்னி கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், மத்திய அரசாங்கம் இணையதளத்தில் இந்த ஆபாச படத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் 9ஆம் மாதம் 21ஆம் தேதி நெல்லை ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அல்லாஹ்வின் தூதரை உயிரினு மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் அடிபட்டு ரத்தம் பீரிட்டு ஓடும் போதும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தவராக தக்பீர் சொல்லிய இந்த கூட்டம் இந்த நாளோடு இவர்கள் சமாதியாகி விட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கும் மத்தியிலே மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் சமாதிக்குள் புகவில்லை உள்ள தொண்டர்கள் அடையாளம் காட்டுகிற இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அல்லாஹ்வுடைய நல்லடியாரான போராளிகளே, நல்ல விதைகள் அழிவதில்லை, நல்ல விதைகள் வளரும், ஆலமரமாய் வளரும், அற்புத கணிதரும் மரமாய் வளரும் என்பதை அடையாளம் காட்டுகின்ற இந்த கூட்டம் இது தற்பெருமை அடிக்கிற கூட்டமாக இல்லாமல் அல்லாஹ்வுடைய அடியார்களுடைய கூட்டம் இந்த படைத்தாட்டுகின்ற கூட்டமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால் எப்படி அத்வானி முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படும் போது, முஸ்லிம்கள் மீது ரத்தம் ஓட்டப்படும் போது சந்தோஷப்பட்டாரோ, அதே அத்வானி மனநிலையோடு சந்தோஷப்பட்டுக் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகளே, அத்வானி மனநிலைக்கு சற்று மாற்றமில்லாத மனநிலையிலே ஒளிந்தார்கள், அழிந்தார்கள். இதோ என்னுடைய உறுப்பினர் பற்றி என் அமைப்பில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஊராய் பிச்சை எடுத்தார்களே, அவர்களுக்கு எச்சரிக்கை அளிக்கிற கூட்டம் தான் இந்த மனிதநேய மக்கள். முதலிலே வயலில் இருக்கிற கலையை புடுங்க வேண்டும். இந்த கலையை புடுங்கினால்தான் பயிர்கள் நன்றாக செழிக்கும் என்றால் இந்த சமூகத்தின் கடைகளுக்கு நான் சொல்கிறேன்,
நீ நினைத்தால் இயக்கத்தை அழித்துவிட முடியாது. அல்லாஹ் நாடினார் என்று யாராலும் இதை அழிக்க முடியாது. ஒரு தலைவன் செத்தால் 1000 தலைவர்களை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் தஆலா போராளிகளை நேசிக்கிறான். போராளியை பார்த்தால் போர்க்களத்தில் மரணித்து விட்டால் அவனை மரணித்து விட்டான் என்று சொல்லாதே, அவன் உயிரோடு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையை பசும்பறையினால் சுற்றி வருகிறான் என்று அல்லாஹ் தஆலா போராளிகள் வீழ்ந்தால் எழுவார்கள். அவர்களுக்கு இந்த வகையிலும் அழகான வாழ்க்கை உண்டு. அல்லாஹ் தஆலா மறுமையிலும் அவர்களுக்கு அழகிய சொர்க்கத்தை பரிசாக வைத்திருக்கிறான் என்பதை சுபசேரியில் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த டிசம்பர் 6 போராட்டம் கவனஈர்ப்பு போராட்டமாக அமைய வேண்டும். ஒரு வகையிலே இது கவனஈர்ப்பு போராட்டமாகத்தான் நல்லா அமைத்திருக்கிறான் என்று நான் அல்லாஹ்வுக்கு நன்றி கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது முற்றிலுமாக கவனஈர்ப்பு போராட்டம். இந்தியா போன்ற நாட்டை பல் சமுதாய மக்கள், பன்மொழி பேசுகின்ற மக்கள் வாழ்கின்ற நாட்டை பல சமுதாய மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்காக பல சமுதாய தலைவர்களால் ஒருமித்த கருத்தோடு உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்திய அரசியல் சாசன சட்டம். மத நம்பிக்கைகளுக்கு இந்த நாட்டில் இடம் உண்டு. மதத்தை பின்பற்றுவதற்கு இடம் உண்டு. மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு இடம் உண்டு. ஆனால் எந்த ஒரு தனி மதமும் இந்த நாட்டை ஆளுவதற்கு மட்டும் சட்டத்தில் இடம் கிடையாது. இதுதான் இந்தியா என்ற சுதந்திர நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்துடைய தர்மம். ஆனால் பாபர் மசூதி வழக்கிலே இந்த சட்டம் முழுமையாக செயல்பட்டிருக்கிறா என்று பார்த்தால் சட்டம் புறந்தள்ளப்பட்டு மத நம்பிக்கை மட்டுமே ஓங்கி இருக்கிறது. வரலாறுகள் மறைக்கப்பட்டன, உண்மைகள் மறைக்கப்பட்டன, சான்றுகள் மறைக்கப்பட்டன, சாட்சியங்கள் மறைக்கப்பட்டன. முழுமையாக மத நம்பிக்கை மட்டுமே ஓங்கி நின்று மதத்தின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்திய நாட்டுடைய சட்டத்தினுடைய ஆளுகைக்கு தாவுமணி அளித்திருக்கிறது பிராமண கும்பல் அல்லது பிராமண கும்பல் இயக்கியிருக்கிற நீதி பிராமண கும்பலால் இயக்கப்பட்டிருக்கிற நீதிபதிகளால் அந்த தீர்ப்பு அலகாபாத்திலே 2010 செப்டம்பர் 30ஆம் தேதி எழுதப்பட்டது. அந்த வழக்கினுடைய சில விஷயங்களை இங்கு வந்திருக்கிற மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நிச்சயமாக அவசியம். இல்லை என்று சொன்னால் வெறும் அத்வானியை கண்டிப்பதற்கு என்று சொன்னால் டிசம்பர் 6 மட்டும் தேவையில்லை. ராமகோபாலனை கண்டிப்பதற்கு டிசம்பர் 6 மட்டும் தேவையில்லை. ஆனால் என்னதான் நடந்தது என்பதை நாட்டு மக்கள் நம்மை போன்று நடுநிலை சிந்தனை கொண்ட சட்டம்தான் இந்தியாவை ஆள வேண்டும் என்று எண்ணம் கொண்ட மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியது உண்மை. ஆகவேதான் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் உண்மை செய்தியை முழக்கச் சொல்வது. அதன் மூலமாக அத்வானிகளால் ராமகோபாலனால் பிளவுபடுத்தி கிடக்கிற சமுதாயத்தின் உள்ளத்தில் இருந்த ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை, அந்த நெஞ்சங்கள் மீண்டும் ஒன்றிணையும் என்ற எண்ணத்தோடு இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற செய்திகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். பாபர் மசூதி பள்ளிவாசல் தீர்ப்பு என்பது முஸ்லிம்களுக்காக மட்டும் வழங்கப்பட்ட தீர்ப்பாக கருத்தில் கொண்டால் இந்திய நாடு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கிறது. ஏனென்று சொன்னால் RSS பயங்கரவாதிகளின் இலக்கிலே முஸ்லிம்கள் மட்டும் இருப்பதில்லை. RSS பயங்கரவாதிகளின் இலக்குகளிலே தலித் மக்கள் இருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறார்கள், மதச்சார்பற்ற தன்மையை பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஏன் கடவுளை இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்களும் RSS இலக்கிலே இருக்கிறார்கள். ஆகவே பாபர் மசூதி தீர்ப்பு என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அநீதி அல்ல. நாளை இவர்கள் குறி இன்று இஸ்லாமியர்கள் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் எங்களை எதிர்த்தார்கள், அவர்களை கொன்றோம், கற்பழித்தோம், அவர் உடல்களை புரிகிறோம், நாளை உனக்கும் இதே நிலைதான் என்று கிறிஸ்தவர்களையும் பௌத்தர்களையும் சீக்கியர்களையும் மதச்சார்பற்ற தன்மையை பேசுகின்றவர்களுக்கும் எச்சரிக்கை மணி அடிக்கின்ற செயலைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். ஆகவேதான் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் இழைக்கப்பட்ட அநீதியாக நினைத்துக் கொள்ளாமல் ஒட்டுமொத்த இந்தியாவை பலகீனப்படுத்துகிற தீர்ப்பாக கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்படுகிறது அதை நீங்கள் அறிந்து கொண்டிருந்தால் சிலர் மத்தியிலே பாபர் மசூதி பள்ளிவாசல் ராமர் பிறந்த இடம்தான் நம்பிக்கை இருந்தால் அதை தகர்ப்பதற்கு உங்கள் வாதங்கள் பலமாக இங்கு கொடுக்க முடியும். அந்த நீதிமன்ற தீர்ப்பிலேயே நீதிபதிகளுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு. ஒரு இடத்தில் அவர் சொல்லுகிறார், இது முழுக்க பள்ளிவாசல் கிடையாது, இது கோவிலை இடித்துதான் கட்டப்பட்ட இடம் என்று தரம்வீர் சர்மாவும் சுதீர் அகர்வாலும் சொல்லுகிறார்கள்.
ஆனால் அதே சுதீர நிர்வாகம் தலைமையில் பெருமானம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய தீர்ப்பிலே பக்கங்களே சொல்கிறார்கள், இது கோயிலை இணைத்து எழுப்பப்பட்ட பள்ளிவாசல், ஆகவே இது கோயிலாக இருக்கும், இது பள்ளிவாசலுக்குள்ள எல்லா உரிமையும் இழந்து விடுகிறது. இஸ்லாமியர்கள் கோயிலை இடித்து பள்ளிவாசலை கட்ட மாட்டார்கள், ஆகவே இது வழிபாட்டு தலத்திற்கான உரிமை இழந்து விடுகிறது என்று சொல்கிறார். மற்றொரு தீர்ப்பிலே சொல்கிறார், இது பள்ளிவாசலே கிடையாது, முழுக்க முழுக்க ராமர் பிறந்த இடம் என்கிற காரணத்தினால் அது கோயிலின் இடம்தான் என்று சொல்கிறார். தீர்ப்பிலே முரண்படுகிறது. ஒரு பக்கம் பள்ளிவாசல் இடம் என்று சொல்கிறார், ஒரு பக்கம் ராமர் பிறந்த இடம்தான் காலி இடம்தான் என்று சொல்கிறார். அந்த இடத்தின் மீதான் பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்ற காரணத்தினால் தீர்ப்பிலே முரண்பாடு. மற்ற இடத்திலே கோயில் என்று சொல்கிறார், இது தண்ணி பிரிவுகளுக்குரிய சியா பிரிவை சேர்ந்தது, ஆகவே தண்ணி ஒப்பு வாரி இதற்கு சொந்தம் கொண்டாடக்கூடாது என்று பள்ளிவாசல் தான் என்று தீர்ப்பிலே மற்றொரு பகுதியை சொல்கிறார். ஆக தீர்ப்பிலே ஒரு பக்கம் கோயில் என்கிறார், ஒரு பக்கம் பள்ளிவாசல் என்கிறார். எது உண்மை என்பதை நீதிபதிகளை குளறுபடியில் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் சொல்கிற மனநம்பிக்கை தான் 32வது கீழுரிமை சட்டத்தின் பிரிவின்படி ஒரு இந்து கடவுள் அல்லது ஒரு சிலை அது நீதிமன்றத்திலே தன்னை வாரியாக தானாக தன்னை சேர்த்துக் கொள்ளலாம். அப்படி வாரியாக தன்னை சேர்த்துக் கொண்டால் அந்த கடவுள் மைனராக கருதப்படும். ஆகவே மைனர் என்பவர் நீதிமன்றத்திலே வாதாட முடியாது. ஆகவே இந்த மைனருக்கு பதிலாக ஒரு வாதி அந்த வழக்கிலே ஆஜராகலாம். ஆகவே புதைவட்ட கல்லால் சிலையாக இருந்தாலும் இடிக்கப்பட்ட கோயிலாக இருந்தாலும் அதற்கு தெய்வீக தன்மை உண்டு. ஆகவே அதன் சார்பாக நீதிமன்றத்தில் யார் வேண்டுமானால் வாதாடலாம் என்றும், புதைவட்ட கோவிலுக்கு சக்தி உண்டு, ஆனால் முஸ்லிம்களுடைய மன நம்பிக்கையின்படி இடிக்கப்பட்ட பள்ளிவாசலுக்கு புனிதத்தன்மை கிடையாது, அல்லது பள்ளிவாசல் உயிரோடு இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு புனிதத்தன்மை கிடையாது என்று இஸ்லாம் சொல்லுவதாக அவர்களே சொல்லிக் கொண்டு, ஆகவே பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட இடத்தை அவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கு தகுதி இல்லை. ஆனால் கோயில் இடிக்கப்பட்ட இடம் பல நூற்றாண்டுகளாக இருந்தாலும் அது சுயம்புவாக தானாகவே அதற்கு எல்லா அதிகாரமும் தெய்வீக தன்மை வந்துவிடுகிறது. ஆகவேதான் இந்த இடத்தை 3/2 பங்கை நான் நவநிர்மாண அகோரிகளுக்கும் இந்துமலா சபைக்கும் கொடுக்கிறேன், ஒன்றை இந்த முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி நீதிபதி சட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதை முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த பள்ளிவாசல் இடம் எங்களுக்கு சொந்தம் என்று வழக்கு கொடுத்தார்கள். நிர்மோகி அகோரா பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கிற 1500 சதுர இடம் எங்களுக்கு சொந்தம் என்று வாதாடியது. இந்து மகா சபை நடுவில் இருக்கிற பூமுக்கு நடுவில் இருக்கிற பகுதியில் தான் ராமர் சுயமாக தோன்றினார். ஆகவே அந்த இடம் ராமர் பிறந்த இடம் என்று இந்து மகா சபை கோரியது. இந்து மகா சபை கோரிய வழக்கையும் தண்ணி வக்கு வாரியம் கோரிய வழக்கையும் நீதிமன்றம் ரத்து செய்தது. என்று சொன்னால் அதற்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் முடிந்துவிட்டது என்று சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு நிர்மோகி அகோரா கொடுத்த வழக்கில் மட்டும் தீர்ப்பு சொல்கிறது. நிர்மோகி அகோரா நீதிமன்றத்தில் எங்கேயாவது பள்ளிவாசல் இடத்தில் இதற்கு பங்கிருக்கிறது என்று கேட்டாரா என்று கேட்டால் நீதிமன்றத்திலே அப்படி அபிடேவிட்டை தாக்கல் செய்யவே இல்லை. ஆனால் நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்த மட்டில் நேரடியாக களத்திலே புகுந்து சட்டத்தை இந்துத்துவ கட்சிகளுக்கு சாதகமாக வளைத்து இந்த தீர்ப்பு வழங்குகிறது. 3/2 பங்கை இந்த ராமர் பக்தர்களுக்கும் 1 பங்கை முஸ்லிம்களுக்கும் வழங்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருக்கிற காரணத்தினால் இந்த தீர்ப்பு முழுக்க முழுக்க சட்டத்தில் அடிப்படையான தீர்ப்பு அல்ல, முழுக்க முழுக்க சட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு இருக்கட்டும். பாபர் மசூதி இடிக்கப்படாமல் அந்த இடத்திலே பள்ளிவாசலாக முழு கட்டிடமாக இருந்திருந்தால் இப்பொழுது வழக்கு நிலுவையில் இருக்கின்ற பொழுது நீதிமன்ற தீர்ப்பை பாபர் மசூதி இடித்துவிட்டு 2.778 நிலத்தை அப்படியே 3 பங்காக வைக்க முடியும் என்று உயர்நீதிமன்றத்தால் தீர்ப்பு சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆகவேதான் லோக்நாத் பாண்டே என்பவர் திட்டமிட்டு 1984 நீதிமன்றத்தை வழக்கு கொடுக்கிறார். நீதிமன்றத்தை வழக்கு கொடுத்துவிட்டால் இப்பொழுது அது சிவில் டிஸ்பியூட்டாக மாறிவிடும். இப்பொழுது காலங்காலமாக 1980களில் இருந்து கரசேவை பிரச்சாரத்தை துவங்குகிறார்கள். மதுரை வாழும் கூட்டத்தை சேர்ப்பதாக சொல்லி பள்ளிவாசலை கோயிலை கட்டுவதற்கு செங்கல்தானம் செய்யவார்கள் என்று அழைத்து கரசேவை என்ற பெயரிலே அத்வானிக்கு முன் தமிழகம் இந்தியா முழுவதும் ரத்த வெளியாட்டம் போட்டார்கள். கொலை நடந்தது, கற்பழிகள் நடந்த, ரத்தம் கோடியது, சொத்துக்கள் சூறையாடப்பட்டது. எல்லாம் சூறையாடப்பட்ட பிறகு 1992 கரசேவர்கள் உள்ளே புகுந்து பள்ளிவாசலை இடித்து விட்டார்கள். இதுவும் அவருடைய திட்டத்தில் செயல் திட்டத்தில் ஒன்று. பள்ளிவாசல் பில்டிங்காக இருந்திருந்தால் அதை 3 பங்காக பிரித்து பிரிக்க முடியாது, சட்டப்படி சிக்கலாகிவிடும். ஆகவே
கரசேவர்களை வைத்து பள்ளிவாசலை இடித்து தலைமட்டமாக்கி இப்படி காலி விலையில 3 பங்கு தருவதாக திட்டம் போட்டு நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் இந்த சாதி பயங்கரவாதிகள். ஆக நீதிமன்றத்திலே சாதி புகுந்திருக்கிறது, உளவுத்துறையிலே காவல் புகுந்திருக்கிறது, ஆதித்துறை புகுந்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் முஸ்லீம்களுக்கு துரோகம் இழைக்க வேண்டும் திட்டம் செய்து ஆளுகின்ற மத்திய அரசாங்கம் இருந்த நரசிம்மராவ் அன்றைக்கு கவர்ச்சியவர்கள் பதவி வாழக்கூடியார்கள் என்று சொல்லி பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்திலே பாதுகாப்பு கொடுக்காமல் துணை ராணுவ பணிகளை ஒழுங்க வைத்துவிட்டு கவர்ச்சியர்கள் உள்ளே புகுந்து இருக்கின்ற வரைக்கும் பூஜை அறையில் ஒளிந்து கொண்டு நரசிம்மராவ் கட்டிடங்கள் தளர்க்கப்பட்டவர்கள் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கிறான். இடித்த இடத்திலே பாபர் மசூதியை மீண்டும் கட்டித்தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தான். அந்த கோரிக்கையை வைத்துத்தான் இந்த மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை அந்த கோரிக்கையை உண்டாக வைத்திருக்கிறது. பாபர் மசூதி என்பது வெறும் கட்டிடம் அல்ல, 1528 நீர்வாட்சி என்பதால் கட்டப்பட்டது. இவ்வாறு ஒழிக்கும் பாபருக்கும் நடந்த போரிலே பாபர் வெற்றி பெற்ற நினைவு சின்னமாக அந்த பாபர் மசூதி எழுப்பப்பட்டது. அங்கே கோயிலை இடித்துதான் கட்டினார் என்று சொன்னார். எப்பொழுதுமே ஒரு நாட்டுடைய மன்னனுடைய பெருமை அவருடைய கல்வெட்டுகளே பதிக்கப்பட்டிருக்கு. அவர்கள் வெற்றி பெற்ற உடனேயே அந்த கல்வெட்டுகளை யாரை தோற்கடித்தோம், எதற்காக தோற்கடித்தோம், எப்பொழுது தோற்கடித்தோம், எப்பொழுது இந்த வெற்றி சூவி நடத்தப்பட்டது என்பதை கல்வெட்டுகளை பதித்திருப்பார்கள். நீர்வாக்கி தன்னுடைய அந்த கல் சூவியை பதிவு செய்த பொழுது எங்கேயும் இந்து மக்களை குணப்படுத்தினாரோ, கோவில் இருந்து கோவில் இடித்த இடத்திலே பள்ளிவாசலை கட்டினாரோ எங்கேயுமே பதிவு செய்யவில்லை. மிக தெளிவாக அது தரைமட்டமாக இருந்த பகுதிதான், அங்கேதான் வெற்றி சூவியாக பாபர் மசூதி கட்டப்பட்டது. அத்தோடு மட்டுமல்லாது துளசிதாசர் எழுதிய ராம் சரித்திர மனாஸ் என்று சொல்லக்கூடிய ராமனை கடவுளாக வணங்குகிற பாத்திரத்தை துளசிதாசர் தான் உருவாக்குகிறார். அந்த துளசிதாசருடைய பாத்திரத்திலே அவர் தெளிவாக எழுதுகிறார். ராமனுடைய அனைத்து தெய்வீக அம்சங்களும் எழுதுகிறார். அவர் பாபர் வாழ்ந்த அதே சமகாலத்தில் வாழ்ந்தவர். அப்படி பாபர் அந்த இந்து மக்களுடைய கோவிலை இடித்துவிட்டு பள்ளிவாசலை இடித்திருந்தால் துளசிதாசரை விட ஒரு ராம பக்தரை நீங்கள் எங்கும் தேட முடியாது. காரணம், அந்த ராம புராணத்தை எழுதியவரே துளசிதாசர் தான். அவர் தன்னுடைய சரித்திரத்திலே ராமனார் சரித்திரத்திலே எங்கேயும் ஒரு வார்த்தை கூட அங்கே கோயில் இடிந்து இடிக்கப்பட்டதாக தன் வேதனை வெளிப்படுத்தி எங்கேயும் எழுதவில்லை. பாபருமே அனைத்து சமுதாய மக்களையும் மதிக்கக்கூடியவராக இருந்தார். தன் மகனுக்கு கடிதம் எழுதிய குமாரனுக்கு மகனை அங்கு வாழ்கிற இந்து சமுதாய மக்கள் பசுக்களை தெய்வமாக வணங்கக்கூடியவர்கள். ஆகவே அங்கே பசுக்களை கொண்டு நீ பசு இறைச்சி உண்டு விடாத என்று சொல்லி மகனுக்கு கடிதம் எழுதினார். அந்த அளவுக்கு மனிதனையும் கொண்ட மனிதனாக பாபர் இருந்தாலே ஒழிய பிற சமுதாய கோயில்களை இடித்துவிட்டு அதன் மேலே பள்ளிவாசல் எழுப்புகின்ற மூடத்தனமான சிந்தனை கொண்டதாக பாபர் இருக்கவில்லை. அப்படிப்பட்ட சமுதாயத்தை நபிகள் நாயகம் செல்வாக உருவாக்கவில்லை. நான் இப்படி அத்வானிக்கு கேட்பதெல்லாம், உனக்கு எங்கள் பள்ளிவாசல் இடம் தானே வேண்டும். இப்படி எங்கள் பள்ளிவாசல் இடத்தை உன்னிடத்தில் ஒப்படைத்தான். மீரட்டிலும் மீவண்டியிலும் பாம்பையிலும் படுகொலை செய்யப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட என் சகோதரரை உன்னால் உயிரோடு தர முடியுமா? மார்புகளை அறுத்து இதோ முஸ்லிம் பெண்களின் சபை என்று சொல்லி இறைச்சி கடைகளை வியாபாரம் செய்தாலே எங்கள் பெண்களின் மானம் திருப்பி கிடைக்குமா? சூறையான பட்டங்கள் சொத்துக்கள் திருப்பி கிடைக்குமா? அத்வானி, நீ எதுவும் எங்களுக்கு தர முடியாது. நீ எதுவும் எங்களுக்கு தர முடியாது. எங்களை பொறுத்தமட்டில் வெற்றியை தோல்விகள் எதுவாக இருந்தால் நாங்கள் களத்தில் சந்தித்து பார்ப்போம். எங்களுக்கு பாபர் மசூதி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அதை நாம் இன்ஷா அல்லாஹ் அடைந்துதான் தீர்வோம். போராட்டம் எந்த ரூபம் என்றாலும் எடுத்துக்கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு அதை கிடைக்கவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டதற்கு சொர்க்கம் மறுமையில இருக்கிறது என்பதற்காக இந்த உலகிலே நான் என்னுடைய சகோதரன் மறைந்து சென்ற பழனிபாபான் வார்த்தைகளை சொல்கிறேன். 40 ஆண்டுகள் நட்டு பிழைத்து வாழ்ப்பதில் 4 நிமிஷம் ரோஷமுள்ள மனிதன் 4 நிமிடம் ரோஷத்தோடு வாழ்ந்து மரணித்து விட்டால் போதும். உயிர்களை விலங்குகளை 250 கோழைத்தனமாக ஓய்வை பிழைத்து விட முடியாது. நாங்கள் காவல் நிலையத்திலே கண்டிஷன்கள் கையெழுத்து போட போகிறோம். எங்களோட ரயில்வழியில் போராட்டத்தை கலந்து கொண்ட ஒரு சகோதரன் அவர் கண்ணில் சுமாரெல்லாம் போட்டுக் கொண்டார். ஏன்னு கேட்டேன், அது நபி வழி சுன்னத் என்று சொன்னார். அடேப்பா, பயங்கரமான சுன்னத் வழி போல் தெரிகிறது. மாலை போராட்டம் வைத்திருக்க கலந்து கொள்வது என்று சொன்னோம். அஸ்தவு ஃபுல்லால் அழியும் என்று சொன்னார். இல்ல போராட்டத்துக்கு வேணா அஸ்தவு ஃபுல்லால் அழியும்னா
எல்லாம் என்னை மன்னிப்பானாங்க அப்படின்னா. ஏண்டா மன்னிப்பான்னு கேட்டேன். இல்ல 21 வாங்கின அடியே இன்னும் வெந்து நிம்மல அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், அட பாருங்களா போர்க்களத்திலே பதில் போர்க்களத்தில் கலந்து கொள்ள முடியாத அனைத்து வெளியெல்லாம் கொண்டவர்கள் அல்லாஹ்விட்ட வாக்குறுதி கொடுத்தார்கள். இறைவா, உன்னுடைய ஓடிகளை சந்திப்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தான், என்னுடைய உயிரை உன்னுடைய பாதையிலே நான் அர்ப்பணிப்பேன் என்று அனைத்து வெளியெல்லாம் சொன்னார்கள். முகது போர்க்களம் என்னது, நபி தோழர்கள் எதிரளிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் ஓடி போவதை பார்த்து அனைத்து வெளியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். என் இறைவனை, என் தோழர்கள் செய்த தவறுக்காக அவரை குற்றம் பிடித்து விடாதே, மன்னித்து விடு சொல்லிவிட்டு எதிரே வந்து சாதில் முவாதடிகளை பார்த்து சொன்னார்கள், சாதே இதோ உகது மலையின் அடிவாரத்தில் சொர்க்கத்தின் நறுமணம் வீசுகிறது என்று சொன்னார்கள். வாளை இழுத்தார்கள், உகது போர்க்களத்திலே புகுந்தார்கள், அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதானார்கள். அவர் சகோதரி வந்தார், என் சகோதரனை உடலை காண வேண்டும் என்றார். உடலை தேடி பார்த்தார்கள். 80க்கும் மேற்பட்ட சபை தொண்டர்களாக சிந்து கிடந்தார். விரலை நுழைய வைத்து அடையாளம் கண்டார்கள். இவர்தான் என் தம்பி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழி அடையாளம் கண்டார். இறைவா, பதில் போர்க்களத்தை கலந்து கொள்ளாத பாக்கியம் துர்பாக்கியம். உகது போர்க்களத்தை கலந்து கொள்ள அல்லாஹ்வின் பாதையிலே உயிர் துளைப்பேன் என்று சொன்ன அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏண்டா போராட்டம் வரல அஸ்தகுல்லாஹ் அலீம். அப்ப ஏண்டா அன்பான் நம்மளை அடிக்க மாட்டான், ஏண்டா ராமகோபாலம் ஒண்ணு விரட்ட மாட்டான். அஸ்தகுல்லாஹ் அலீமா அட படுகாடி போயிடலாம். எங்க எதை வரணும், நீ கள்ளத்தனமா ரோட்ட போற பொம்பளைய பாத்திய அப்பா அஸ்தகுல்லாஹ் அலீம் சொல்லி கை தெரிக்க வாரு அப்பன்னு சொல்லி அல்லாஹ்வின் வாயில போர்மைய வாயில் அடைத்தால் இந்த ரூபை 5:40 உயிரோடு இருக்கும். அல்லாஹ் நாள் 5:41 மரணமாகிவிடும். முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம். நான் அதுவாடியை போன அழைத்தல் கோயிலை இடிப்பதற்கோ அழைத்தல் சொத்தை கொள்ளையடிக்கிறதோ பெண்களை கற்பழிப்பதற்கோ கூட்டம் சேர்க்கவில்லை. இடிக்கப்பட்ட இந்த சொத்துக்களை அரசாங்கமே மீட்டுக் கொள், உச்சநீதிமன்றத்தை மீட்டு தாய் என்று ஜனநாயக வழியிலே காவல்துறையில அனுமதி வாங்கி உரிமையை கேட்க போராடப்பட்டால் அஸ்தகுல்லாஹ் அலீம் உன்னை ஓட்ட அறுக்கம் தான். செத்த வேலை கண்ணு சும்மா போடுறான் பொம்பளை புரியுமா சுகானெல்லாம் நான் தான் சொன்னேன். முதல்ல கடையெடுக்க எங்க இருக்க தெரியுமா, நீ இங்க இருந்தா இருக்கணும். ஃபர்ஸ்ட் இவனை பிடிச்சி தாடியை துண்டணும். ஏன் தெரியுமா, பார்த்து என்ன சொல்லுது பார்ப்பா நடப்பான ஊர்ல முஸ்லீம் மக்கள் 1.25 பேர் இருக்கான். 2000 பெண்கள் கண்டிட்டு கட்டணும். அப்ப என்ன அர்த்தம், நாமெல்லாம் யாராம் அவர் வகையில நாமெல்லாம் பயங்கரவாதிகள் கலந்து கொள்ளாமல் வீட்டில் கருவிந்தார்கள். அவர்களால் மிதவாதிகள் மென்மைவாதிகள் இந்த தேசத்தின் மீது பட்டு கொண்டவர்கள். இந்த நாட்டில் உண்மையாக இந்த நாட்டுடைய இறையாண்மை அறிந்து கொண்டு அதிகாரி புரிந்து கொள்வார். ஜனநாயக போராட்டம் எங்கெல்லாம் தலைக்கிறதோ அந்த நாடு தான் சுதந்திர நாடு, பலமொழிய நாடு. எவன் அமைதியாக ஊமையாக இருக்கிறானோ இவன் அந்த தேசத்தின் விரோதி, இவன் தான் நாட்டிற்கு ஆபத்தானவன் என்பதை உணர்த்த வேண்டும். உணர்வுகளை சட்டம் போட்டு வெளிப்படுத்த அரசாங்கத்தின் சரிகளத்தில் கொண்டு செல்கிறானே இவன் தான் அந்த தேசத்தின் பக்தனாக இருக்க முடியும். இவன் அந்த நாடு நல்லபடியாக சட்டம் ஆள வேண்டும் நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். ஊமைகளை மட்டும் நம்பாதுகள். நான் அடுத்த நாள் சொல்கிறேன், முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்த மட்டில் அது படுமுறை போன்று தோன்றும், ஆனால் படுங்காது. இன்ஷா அல்லாஹ் அது பாயும் மேம்படுத்தும். நீதித்துறை நமக்கு அளித்த துரோகம் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் கிடைக்காத துரோகத்தை செய்தது. அத்வானிகளால் அன்றைக்கு விதைக்கப்பட்ட தீய சிந்தனை, அதன் காரணமாக தமிழகம் என்றும் இந்தியா முழுவதும் நடந்த பயங்கரமான சம்பவங்கள், குண்டு வெடிப்புகள், இதற்கெல்லாம் யார் காரணம் எதிர்காலம் பார்த்தால் இதே பாபர் மசூதி பிரச்சனை தான். இந்த பாபர் மசூதி பிரச்சனையை மட்டும் என்று எதிர்த்து சொன்னான். சுதந்திர இந்தியாவில் இது போன்ற வக்கரமான நிலைகள்லாம் ஏற்பட்டிருக்காது. பல உயிர்கள் பார்வையிருக்காது, பல சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்காது. இந்து முஸ்லிம்களுக்கு இடையே கருத்து வெற்றி ஏற்பட்டிருக்காது. இன்னைக்கு பாகிய சக்தியை விதைத்து விட்டார்கள். எங்களோட தோழனாக இருந்த சங்கரும் அங்காளியும் எங்களுக்கு முன்பிருந்த இளையர் போன்ற தோழமை இல்லை. நாங்கள் வளர்த்தம் கொள்ளான் இருக்கிறோம், ஆனால் எங்களிடத்தில் தோழமை இல்லை. அந்த விலையை விளைத்தவர் யார்? அத்வானியும் ராமபகவானும் தானே. உண்மை நெஞ்சில் மனதில் கைவிட்டு சொல்லுங்கள்.
நம்மோடு இதற்கு முன்பு பழகிய முஸ்லிம் அல்லாத பிறகு நம்மளோடு நெருக்கமாக இருக்கிறார்களா? விஷயங்களை வைத்து யார் தெரியுமா? இந்த அத்வானி. இன்னும் நாட்டுடைய வரலாறு தெரியாத சட்டம் தெரியாத அதிகாரிகள் கூட நம்மை பார்த்து பயங்கரவாதிகளை போல, போராளிகளை பார்த்து தீவிரவாதிகளை போல சித்தரித்து பேசுகிறார்கள். இந்த விதையை விளைத்தது அத்வானி தான். இதற்கு காரணம் பாபர் மசூதி பிரச்சனை அடிப்படையாக வைத்துத்தான். ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சூழலை மாறி பொழுது, காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று அரசாங்கம் இல்லாத சூழல் இருந்த போது, பாபர் மசூதியை மட்டுமே மையப்படுத்தி வைத்து ஒரு நாட்டை ஆளுகின்ற அளவுக்கு திட்டம் போட்டார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த அலகாபாத் தீர்ப்பு இருந்த பிறகு சில தலைவரிடத்தில் போய் பேட்டி கேட்டார்கள். அலகாபாத்துடைய தீர்ப்பை என்ன சொல்கிறேன் கேட்டபோது சில முஸ்லிம் அறிஞர்கள் சொன்னார்கள், இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு என்று சொன்னார்கள். அது யார் சொன்னா உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் போய் கொடுப்பார்கள். வரவேற்க வேண்டிய தீர்ப்பு என்று சொன்னாங்க. எதை வரவேற்க போகிறீர்கள்? எதை வரவேற்க போகிறாய்? உன் அப்பன் வீட்டில் சொத்தாக இருந்து அத்வானி கேட்டு அது 2 வந்து அத்வானிக்கு 1 ராம பகவானுக்கு 1 அப்பனுக்கும் என்று சொன்னால் நீ ஏண்டா உன் சொந்த சொத்து என்று சொன்னால் எதற்கு விட்டு கொடுக்க மாட்டாய்? செங்கலை கூட விட்டு கொடுக்க மாட்டாய். அல்லாஹ்வின் சொத்து என்று சொன்னால் விட்டு வந்துவிட வேண்டியதானே என்று எத்தாரும் பேசுகிறீர்கள். கேட்டால் இவள் மத நல்லிணக்கத்தை, சமூக நல்லிணக்கத்தை பேசுகிறார்களாம். இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் கடமை. அதிகாரி கையில் உள்ள அதிகாரம் அது அவர்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க என்பதற்காக நான் போட்டிருக்கிற சட்டையை கட்டி கொடுக்க வேண்டிய அவசியத்தை இந்திய நாட்டு சாசன சட்டம் நமக்கு சொல்லவில்லை. உன் உரிமைகளை விட்டுக் கொடு என்று சொல்லவில்லை. உன் உடம்புகளை விட்டுக் கொடு என்று சொல்லவில்லை. ஆகவே சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக ஆயுதம் இருக்கிற அதிகாரம் காவல்துறை அதிகாரிகளுக்கு, பாதுகாப்பு துறைக்கு இருக்கின்ற பொழுது எதற்காக இப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும்? பாபர் மசூதி பள்ளிவாசல் சொத்தை அது பள்ளிவாசல் சொத்து என்கிற காரணத்தை அல்லாஹ் சொல்றான். மசீதுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். பள்ளிகள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியது, எவன் அப்பனுக்குரியதும் அல்ல. அது அல்லாஹ்வுடைய சொத்து. அதை யார் போராடி வைக்கிறாரோ அல்லாஹ் அவர்களுக்கு அழகிய கூலியை கொடுப்பான். யாரை போராட்டத்தில் கலந்து கொள்ளையோ அவர் இந்த சமூகத்தின் பார்வையை போராளிகளாக கருதப்படுகிறார்கள். இதே பாபர் மசூதி பிரச்சனை வந்த போதானே வேடப்பாளத்தில் 2 உயிர்கள் பலியானது. இந்தியாவில் 2 உயிர்கள் பலியான முதலாக வேடப்பாளத்தில் துப்பாக்கி சூடு வந்தது. ஏன்? அங்கிருந்த பள்ளிவாசல் வேறு, இந்த பள்ளிவாசல் வேறாக மாறிவிட்டதா? அது வேற அல்லாஹ்வுக்கான பள்ளிவாசல். இப்பொழுது இடிக்கப்பட்ட பிறகு வேற அல்லாஹ்வுக்கான பள்ளிவாசல் இடமாது. ஏன் நம்ம இடத்துல கோடைத்தனம் எல்லாம் தெரியுமா? தமிழ்ல லோக்கல்ல பழமொழி சொல்லுவான், ஆட்டை அறுத்த உடனே சுத்த திங்கிறோம். ஆடு அறுத்த உடனே ஃப்ரெஷ்ஷா சுத்த திங்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து சொல்றான், வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே, இன்னும் உங்களுக்கு ரோம் தேசத்தை நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். வேதம் கொடுக்கப்பட்ட ரோம் தேச மக்கள் சொன்னா நீங்கள் 10 ஆண்டு பாரசீகத்தை வெற்றி அடைய வேண்டும் சொன்னான். அந்த பாரசீக வெற்றி எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 10 ஆண்டுகள் கிடைத்து நீ நான் குப்பை நம்பிக்கை. அல்லாஹ் ஒரே தூதர் நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழன் கொண்டு நம்பிக்கை விட நீயும் நானும் மலையாடு மறுவரை வர முடியாது. அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாக அல்லாஹ் தஆலா வாக்குறுதியை சொன்னான். அந்த வாக்குறுதி 10 ஆண்டுகள் கழித்து நிறைவேறியது. இறை தூதருக்கே 10 ஆண்டுகள் சொன்னால் உனக்கே இப்ப டைம் ஃப்ரேம் ஏண்டா போடுற நீ? பாபர் மசூதி அல்லாஹ்வுடைய சொத்து என்று உண்மையாக நம்பினான். என் உயிரோட கடைசி மூச்சு வரைக்கும் நாங்கள் போராடுவோம் என்று சொல்லுவோம். போராட்டமாக 5 வருஷம் போராடுவது 6வது வருஷம் என்னன்னா நாங்கள் இப்பொழுது தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் அத்வானி நாங்கள் பெண்டாகிவிட்டோம். தமிழ் இலக்கத்தை பேண்டான் இப்படி செய்யாரா? தமிழ் இலக்கண பேசணும்னா அத்வானி கொண்டாட போச்சு. அதெல்லாம் சிறந்த சமையல் இருக்கும். அதை ராமபாபுடைய கொண்டாட போச்சு. பள்ளிவாசல் வேண்டாம் என்று சொல்வதற்கு நீ யாருதான்? மடையலாம். 4 புராண சட்டத்தை மரணம் பண்ணிக்கிறது. 4 நூற்று பேர்களை மண்டலாய் கூட்டு திருப்பி நெஞ்ச கை கட்டி அணைய மாட்டேங்குது. இவன் நம்ம ரத்த சிந்தும் போது சிரிச்சவன் தானே. அத்வானி சிரிப்பான் பாரு. மீனத்தை கடவுள் நடக்கும் போது அத்வானி சிரித்தான். அதே மாதிரி ரயில் நிலையத்தில் காவல்துறை அடிச்சு ரத்த ஓட்டும் போது பத்துக்கிறா நான் சொன்னோம். அது சொன்னா கையில அந்த பெட்டு போட்டு அவன் தலைவன் எதுக்கு போகணும், எதுக்கும் அடி வாங்கணும். ஏய் பொம்புடுகிறேன்
நல்ல போராளி, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன், அல்லாஹ்வின் பாதையிலே சிந்துகின்ற ரத்தம், அல்லாஹ்வின் பாதையிலே படுகின்ற துன்பம் அனைத்தும் அவனுக்கு சொர்க்கத்தினுடைய சுமக்கிரியாக மெண்டல் மாதிரி பேசுறீங்க. ஆண்களை பெண்களை அழைத்து வந்துட்டு போராடி எதற்காக? நீங்களா பாராட்டு பத்திரம் கொடுப்பதற்காக? இல்ல அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி இணையதளத்தை பலமாட்டாங்களா? மத்திய அரசாங்கத்தால் அதை தடுக்க முடியும். முடியுமா முடியாதா? மத்திய அரசாங்கத்தால் தடை செய்ய முடியும். அதை செய்யல. தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்துட்டு அது நாம உட்காந்துட்டான். 13 நிமிடம் ஓடிய திரைப்படம் குறும்படம் 1 மணி நேரமாக ஓடியது. இறை விசுவாசியாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய உண்மையான போராளியாக இருந்தால் தீர்த்துக் கொள்ள முடியல. அதனால வழிமுறை போராட்டத்துக்கு போனோம். எங்க போராட்டத்தில் குறை இருந்தால், காவல்துறை அடித்தால் அந்த வழி அல்லாஹ்வாக தாங்கிக் கொள்கிறோம். நீ செய்த துரோகத்தை, காட்டிக் கொடுத்த துரோகத்தை, முஸ்லிம்கள் ரத்தம் ஓட்டப்படும் அத்வானியை கொண்டு நீ சிரித்தவை உனக்கும் எனக்கும் மனமேலே வளர்த்து உண்டு. நான் அறிவாளியாக எவ்விடத்தில் போய் உண்டு. நீ சிரித்தாய், எதற்காக சிரித்தாய்? இந்த அல்லாஹ்விடத்தில் காட்சி கொடுத்த கயவழி நீ அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மறுநாள் பேட்டி வன்முறையாளர் ஒடுக்க வேண்டுமா? யார் வன்முறையாளர்? யார் வன்முறையாளர்? 3/10/2004 நான் கடந்த இயக்கத்தை மாவட்ட தலைவராக இருந்தபோது அலுவலகத்தில் ஏறி என்னை கொலை செய்ய வந்த கூட்டம் யார்? யாரா? யாருந்தா? என் கூட இந்த விநாயகம் சுந்த 2 பேர் மாட்டுமோசம் வெட்டப்பட்டு வெட்டம் ஓட்டப்பட்டது. யார் வன்முறையாளர்? யார் வன்முறையாளர்? திருவிழைச்சேரியில் 2 பேரை சுட்டுக் கொண்டிய சுட்ட 2 அயோக்கிய நாய்கள் யார்? யாரா? யாரு? நாங்களா? என்னை வெட்ட வந்த போதும் கொல்ல வந்த போதும் என் தொண்டர்களை ஒருவரையாவது, என் தோழர்கள் ஒருவரையாவது நான் பதிவாக வேண்டும் ஏறி இருந்தால் இந்த அரசாங்கம் என் மீது துப்பாக்கி சூடு நடத்தி நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். உயிர் போனான் தெரிந்தான். நான் மக்களை தூண்டுவதெல்லாம் ஜனநாயகத்தில் நிலைநாட்ட ஜனநாயக வழியை போராடும். காவல்துறை அடித்தால் வாங்கிக் கொள்வோம். துப்பாக்கியால் சுட்டால் நெஞ்சை பிறந்து நான் என்னைக்கு பெற்றுக் கொடுத்தது கிடையாது. ஒருவரும் பெற்றுக் கொடுக்க மாட்டேன். ஜனநாயக நாட்டில் திருப்பி அழிப்ப காவல்துறையை அழிப்பதும் எதிர்ப்பதும் போலைத்தான் தான். காவல்துறை அடியை வாங்கிக் கொண்டு காந்திய பாதையிலே முன்னேறி செல்கிறார்கள். அவன் நான் தேச மக்கள் எந்த அதிகாரத்தில் வருத்தம் கிடையாது. நான் எந்த அடியும் தாங்கிக் கொள்ள கட்டுப்படைத்தவனாகத்தான் இருக்கிறோம். ஆனா இதை வேணுமா? சொல்லிட்டு அடியுமான் சொல்லிக் கொண்டு அடிகள். நீங்க அடிக்கிற 5 அடி இல்ல 10 அடியாக வாங்கி கொண்டு கட்டு சொல்லிவிட்டு அதே லட்சம் நாங்கள் இருந்திருக்கோம். எல்லாம் எனக்கு கூட்டம் கட்டிச்சா இருக்கிறா மக்களே வாங்கலாம் அடியை வாங்க சொல்லிதான் கூட்டிட்டு எப்போதுமே. ஆனா அந்த போராட்டம் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. யார் உங்களுடைய உலகத்தங்களை தவறாக சொன்னார் என்று தெரியவில்லை. கட்டையின் கம்பம் தூக்கிக் கொண்டு வழிநடத்துகிற கேடு கட்டை இயக்கம் மாட்டோம், செய்ய மாட்டோம். இந்த நாட்டில் அமைதி நாட்ட ஜனநாயகம் தான். அந்த ஜனநாயக போராட்டத்தில் பேரிகார்டை தள்ளினால் ஜனநாயக உரிமையை பெற வேண்டும் என்று சொன்னார். 1000 லட்சடி அடித்தாலும் மீண்டும் பேரிகார்டை தள்ளுவார். அது மாட்டோம். அல்லாஹ் ஜனநாயக உரிமையை பெறக்கு கிடைக்கல என்று சொன்னார். அந்த பேரிகளை தள்ளுவது எங்களுக்கு சட்டபூர்வமாக தெரியாது. நீங்கள் அடிக்கிற அடியில் எங்களுக்கு வழியாக இருக்கா என்பதை உண்மையாக சொல்லிக் கொள்கிறேன். எங்களை அத்வானி பாதையை பார்க்க வேண்டாம், ராமபவன் பாதையை பார்க்க வேண்டாம், பயங்கரவாத தீவிரவாத பாதையை பார்க்க வேண்டாம். நாங்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் தான் ஆள வேண்டும், சட்டம் தான் ஆள வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிற நன்மக்களாக இருக்கிற அவர்கள் ஆதித்தமிழர் பேரவை சுரேந்திரனை அழைத்தேன். நான் இன்னும் ஆட்சியை தோழர்களை அழைத்தேன். அவர்கள் வேறு இடத்திலே பேசுவதற்கு அவர்கள் ஒப்புதல் கொண்டிருந்த காரணத்தில் அவர்கள் அழைத்து வர முடியவில்லை. அவர்கள் எங்களிடத்தில் சமாதானம் உண்டு. பாபர் மசூதியை மீட்டெடுப்பதற்கு முஸ்லீம்கள் மட்டும் போதாது என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. முஸ்லீம்கள் மட்டுமே இந்திய நாட்டில் பாபர் மசூதியை மீட்டெடுக்க முடியாது. மதச்சார்பற்ற சக்திகளை கொள்ளும் சமூக சட்டம் தான் ஆள வேண்டும் நம்பிக்கை கொண்டிருக்கிற சமூக போராளிகளை சமூக ஆர்வலரை கொள்ளும் முஸ்லீம்களும் இணைந்து போராடினால் மட்டும்தான் பாபர் மசூதியை மீட்க முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே இந்திய நாட்டை நாங்கள் பலப்படுத்த ஆசைப்படுகிறோம். அதிகாரிகளை கொண்டு குறித்தாலும் சூழ்ச்சால் இந்தியாவை பலகீனப்படுத்த ஆசைப்படவில்லை. எங்கள் தோழமை இந்துத்துவா சக்தி அல்ல, இந்துத்துவா சிந்தனை அல்லாத
அனைத்து சமுதாய மக்களும் நீங்கள் தோழமை உண்டு. அவர்களின் கருத்தை கொண்டு பாபர் மசூதியை மீட்டெடுக்கும். ஏன் நாம் இப்பொழுது பாபர் மசூதியை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நீதிபதி ராஜேந்திர சட்டார்கள் சொன்னார்களே, ஒரு சமுதாயம் 60 ஆண்டுகளாக தான் என்ன இருந்திருக்கிறது என்பதை அறியாமல் வாழ்கிறது என்று சொன்னார். புரியல உங்களுக்கு? தூங்கும் போது கோவணத்தை அழைத்து செல்வதை அறியாத கூட்டமாக குத்திவிட்டார். நல்லா அசந்து தூங்கினா ஜக்தியை வச்சு விட்டான். இவனுக்கு தெரியல, தூங்கிட்டே ஜக்தி இருக்கு, தூங்கிட்டே இருக்கான். உன் அப்படிதான் சொல்லியும் அப்படின்னா சொல்ல நீதிபதி ராஜேந்திர சட்டார் சொல்லுகிறார். அப்படி நாம் தூங்கிய அடையாளம் தான் பேட்டை நவாபாராஜா பள்ளிவாசல் சொத்து. இல்லை அப்படி இல்லைங்க, தூத்துக்குடியில 1.5 மணி நேரம் மழை, அடைமழை, யாரும் ஒரு இடம் ஆசையில நின்று நிறுவனத்து தாக்க இந்த மழையிலான முன்னாட்சி கிடையாது. ஏன் தெரியுமா? அத்வானி கூட்டம் முஸ்லிம் சகோதரன், அதற்கு ஈடாக இந்த மழை ஒன்றும் கஷ்டமல்ல. நரேந்திர மோடி குஜராத்தில் நெருப்பால் பொருந்திய போது அழுது கொண்டே உயிரை புரிந்தாரு. அவன் பட்ட கஷ்டத்துடன் இந்த மழை ஒன்றும் கஷ்டமல்ல. இல்லை, நெருப்பாய் இல்லை, நம்ம உணர்வை நெருப்பாய் புலம்பாய் விண்ணை முட்டட்டும், அரசாங்கத்தின் காதுகளில் இருக்கட்டும். இல்லையே, நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம். நம் மண்டலத்தில் நடத்தப்பட்டது தாண்டின் கலத்தியதான். பேட்டை நவாபாராஜா பள்ளிவாசல் பல கோடி ரூபாய் சொத்தை நிறுவிட்டு போய்விட்டார். நாம் மே 9 2010 ஒரு கரை சேவை, ஜூலை 24 2011 ஒரு கரை சேவை நடத்தினோம். அப்பொழுது கரை சேவை இறுதியிலே மதிப்பிற்குரிய டிஐஜி வரலாறு வழியிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி வந்துவிட்டால் 1 மணி நேரத்தில் ஆலோசித்து தருகிறோம் என்று சொன்னார்கள். இப்பொழுது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. முதன்மை செயலாளர் உத்தரவிட்டிருக்கிறது. 15 நாட்களுக்குள் வருவாய்த்துறை தலையிட்டு அந்த ஸ்டாலின் பாண்டியா அவதரிக்கப்பட்டிருக்கிற சொத்தை நவாபாராஜா பள்ளிவாசல் சொத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. 9ஆம் தேதி வரை கெடு முடிவடைகிறது. 9ஆம் தேதி வரை கெடு முடிவடைகிறது. 9ஆம் தேதிக்கு பிறகு ஆடியோரை முறையாக சிஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு போர்டு அணுகும். நாம் மதிப்பிற்குரிய காவல்துறை ஆணையர்களிடத்திலே நாம் மனுவாக சமர்ப்பித்திருக்கிறோம். சிபிஎம்கே சார்பாகவும் நவாபாராஜா பள்ளிவாசல் ஜமாத் சார்பாகவும் மனு கொடுத்திருக்கிறோம். என்ன, இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஸ்டாலின் பாண்டியன் அங்கிருக்கிற எக்ஸிஸ்டிங் பில்டிங்கை உடைத்துவிடக் கூடாது, அதற்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் மனுவும் மொழியாக செய்துவிட்டோம். 9ஆம் தேதி கெடு முடிவடைகிறது. அதிலிருந்து ஆடியோ அவர்கள் தன்னுடைய அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்படி அந்த சொத்தை மீட்பதற்கான ஆவண வேலை பணியில் ஈடுபட வேண்டும். ஒருவேளை கடந்த முறை போன்று இந்த முறையும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்கு நீதிமன்ற உத்தரவும் அதற்கு பிறகு காவல்துறை பாதுகாப்பும் வருவாய்த்துறையுடைய கரிசனம் இருந்தால் போதும் சொத்து மீட்கப்படும். அதற்கான எல்லை தாண்டி செல்லும் என்று சொன்னால் மீண்டும் அந்த சொத்தை நாமே கைப்பற்ற நாம் மீட்கும் போது நம் கையில் கம்போ கட்டியை எடுக்காது, காவல்துறை கரங்களில் வேணாம் நன்றியை வைத்துக் கொள்ளட்டும். அதை சந்திக்கிற துணிவோடுதான் அங்கே அந்த பள்ளிவாசல் சொத்தை நாங்கள் அடைந்தே தீர்வோம். நீதிமன்றத்திற்கு கட்டுப்பட்டோம். 3 ஆண்டுகள் கொடுத்திருந்தோம். இப்போ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க அதிகாரம் தயவு செய்து அந்த பாபர் மசீது போல இருந்து விடாமல் இந்த பாதிக்கப்பட்ட நவாபாராஜா பள்ளிவாசல் மக்களுடைய சொத்தை, அந்த பள்ளிவாசல் சொத்தை, எல்லாருடைய சொத்தை மீட்டுத் தருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாபர் மசூதி பள்ளிவாசல் வழக்கிலே லிபரான் கமிஷன் தாக்கல் செய்த 68 குற்றவாளிகளை, குறிப்பாக அத்வானி, மணிமேகலை, உமா பாரதி, மேற்கட்சியார் போன்றவர்களை அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்ற வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் கவனிப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசாங்கத்துக்கு நாம் சொல்வதெல்லாம், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே கட்டித் தலைவராக நரசிம்மராவ் காங்கிரஸ் அரசாங்கம் கொடுத்து வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். உச்சநீதிமன்றம் விரைந்து நீதியை வழங்கி முஸ்லிம்களுக்கு சாதகமான நீதியை வழங்க வேண்டும். சட்டத்தின்படியே நீதி வழங்க வேண்டும் என்று கோரியும்
லிபரால் கமிஷன் அறிக்கைப்படி அத்வானி போன்ற வழக்கு பதிவுகள் கூடியும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கவனிப்பு ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த 9ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மீண்டும் ஒரு போராட்டங்கள் அழைப்பு உண்டு என்று அழைப்பு கொடுக்கப்படும். நவாபாரதா பள்ளிவாசல் சொத்தை மீட்பதற்காக அந்த நாளில் இன்ஷா அல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுத்தால் 1000 பேர் வருவார்கள் என்று நிரூபித்து மக்கள் முன்னேற்ற கழகத்தில் பேட்டை நோக்கி படையெடுப்போம். அது ஜனநாயக போராட்டமாக இருக்கும், அதில் உயிர் கொடுக்கும் போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக சென்று வருவோம் என்று அழைப்பு கொடுத்து அதே போன்று நாம் காவல்துறையிலே முறையாக அனுமதி வாங்கி ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி நடத்துகிற இந்த போராட்டத்தினுடைய வால்போஸ்டர்களை ரூரல் பகுதியில குறிப்பாக சேர்மாதேவியுடைய ஜூடிஷியல்ல உள்ள பகுதியில் அந்த வால்போஸ்டர் திட்டம் ஏன் கிழிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன் கிழிக்கிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. அனுமதி வைத்த போராட்டம் வால்போஸ்டரை கிழித்து ஏன் உடைய புகைப்படத்தை வெளிப்படுத்துகிறீர்கள்? என்ன உள்நோக்கம் இருக்கிறது என்று புரியவில்லை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று சொல்கிறார்கள். வால்போஸ்டரை ஒட்டினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருமா? இங்கே உளவுத்துறை ஏதோ தவறான தகவலை நகையத்திற்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு தந்திருக்கிறது. யாரோ மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தை பிடிக்காதோ அல்லது முஸ்லீம் என்றால் பிடிக்காதோ யாரோ சில எஸ்பிசி அதிகாரிகள் உளவுத்துறை அதிகாரிகள் போலியான தகவலை சொல்லி வால்போஸ்டரை கிழிக்க வைத்திருக்கிறார்கள். இந்த வேலையை காவல்துறை செய்ய அவசியம் இல்லை. சில இடங்களில் எங்களை பேனலை அகற்ற சொல்கிறார்கள், நாங்களே அகற்றி கொடுத்துள்ளோம். அந்த உண்மையை பிரச்சனைகளை சொன்னால் நாங்களே முன்னின்று அகற்றியும் தருவோம். இது ஒரு எந்த சங்கடம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் காவலர்களை ஏன் இப்படி பயன்படுத்துகிறார்? இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வால்போஸ்டரை கிழிக்க வேண்டிய அவசியம் என்ன? மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் என்ன தவறான பதவிக்கு அழைக்கிறது? மிட்டஸ் பாவகத்திலே ஸ்டாலின் இந்திய சொத்தை இந்த அபகரித்த சொத்தை மீட்க போராடினால் நாங்கள் குற்றவாளியாக பார்க்க முடியும். எங்களுக்கு பாஸ்போர்ட் தர மறுக்கிறார்கள். ஏன்பா பாஸ்போர்ட் இல்லை என்று கேட்டால் சொல்கிறார்கள், நீங்க ஸ்டாலி காலத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தீர்கள். அப்புறம் மிட்டஸ் பாவ நாட்டு ஜனாதிபதியா? மிட்டஸ் பாவ நாட்டு ஜனாதிபதியா? ஸ்டாலின் எதிர்த்து போராடினாங்களா? அதுவும் ஆக்சிடென்ட் ஆகுது, அரெஸ்ட் ஆகி கைதாகி மண்டலத்தை விட்டு வெளியே வந்த வழக்குல உங்களுக்கு பாஸ்போர்ட் தர முடியாது. மிட்டஸ் பாவ நீங்க எழுதிட்டீங்க. நான் எந்த நாட்டில் இருக்கோம்னு எனக்கு புரியல. நான் இந்தியாவா இருக்கோமா இல்ல சந்தேகத்தில் இருக்கிறோம். அதை உளவுத்துறை அதிகாரி எஸ்பி அவர்கள் கவனத்தில் கைதை கொண்டு வந்த நேர்மையான அதிகாரி அவர் தான் இந்த மிட்டஸ் பாவ மீது வழக்கு போட்ட ஒரு துணிச்சலான அதிகாரி, ஒரு ஆண்களை அதிகாரி என்றே நான் சொல்லுவேன். மிட்டஸ் பாவ வழக்கு போட்ட அதிகாரி எஸ்பி அது அவருடைய கவனத்தில் கொண்டு போகிறேன். ஐயா, எங்களுக்கு பாஸ்போர்ட்டை கூட முடக்கி வைக்கிறார்கள் மிட்டஸ் பாவ எழுப்பியிருக்காங்க. ஆக இந்த சமுதாயம் எந்த சொத்துக்களை மீட்கும் போதெல்லாம் இழப்புகளை சந்திக்கிறது. நான் அடுத்த சொத்தை கேட்டு போவதில்லை. எங்கள் சொத்தை எப்போதெல்லாம் மீட்க ஆசைப்படுகிறோம் அப்போதெல்லாம் இழப்புகளை சந்திக்கிறோம். ஆகவே எங்கள் மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை வாபஸ் வாங்கி மிட்டஸ் பாவுடைய துண்டுகளால் தடுக்கப்பட்டிருக்கிற பாஸ்போர்ட்டை எல்லாம் நிறுத்தி வைத்த பாஸ்போர்ட்டை எல்லாம் பத்தமடை தேர்மாதாய மக்களுக்கு வழங்க வேண்டும். இந்த நாட்டில் சமூக நல்லிணக்கம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துத்துவ சக்திகளை புறந்தள்ளிவிட்டு இந்துத்துவ சக்தி அல்லாத மதசார்பற்ற சக்திகள், முஸ்லீம்கள், கம்யூனிஸ்டுகள், நாட்டியவாதிகள், சமூக நீதி ஆர்வலர்கள் பெரும் படை ஒன்று கூடி இந்துத்துவ சக்திகளை விரட்டிவிட்டு சுதந்திரம் பெற்ற போது இந்தியா எந்த நோக்கத்திற்காக உருவானது அதே நோக்கத்தில் நிறைவேறுமாக ஒரு இறையாண்மை தேசிய ஒருமைப்பாக இறையாண்மை நிறைந்த ஒரு இந்தியாவை உருவாக்குவோம். பாபர் மசூதியை மீட்டெடுப்போம். இன்ஷால்லா நவாப் பாராஜா பள்ளிவாசல் பெற்று மீட்டெடுப்போம் என்று சொல்லி விலைக்கு நிறைவேற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறப்பான இந்த கூட்டம் நடந்து முடிவடைந்துள்ளது. இன்ஷா அல்லாஹ் கடைசியாக சொல்றேன். நாரே தக்பீர், நாரே தக்பீர், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், போராட்டம் மீது போராட்டம், திருமணம் ஸ்டாலின் போராட்டம், பாபர் மசூதி இடிப்புக்காக நியாயம் கேட்கும் போராட்டம்,
ஓட்டினரே ஓட்டினரே முஸ்லிம்கள் நத்தம் ஓட்டினரே பள்ளி வேண்டும் பள்ளி வேண்டும் பள்ளி வேண்டும் பள்ளி வேண்டும் பாவிகள் இழுத்த அதே இடத்தில் பாபர் பள்ளி கட்ட வேண்டும். மத்திய அரசே மத்திய அரசே பயம் ஏன் பயம் ஏன் அத்வானி மீது வழக்கு போட பயம் ஏன்? அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான இந்த கூட்டத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறையினருக்கும் மற்றும் சுதந்திரடி அமைத்த டவுன் சர்வீஸுக்கும் இன்னும் எங்களுடைய சிறப்பு அழைப்பை ஏற்று வந்த ஆதி தமிழர் சகோதரர்களுக்கும் இன்னும் முஸ்லிம் தொண்டர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஏக இறைவனின் அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவனாக இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.